Hello guys, welcome back to Turkish. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படினா a day in my life. இதுல என்னலாம் பார்க்க போறீங்கன்னா ஒரு ஈஸியான ரெசிபி பார்க்க போறீங்க. அதோட சேர்த்து திருவான்மியூர் பீச் and ஒரு வாரத்துக்கு நம்ம வந்துட்டு வாங்குற vegetables and fruits எல்லாமே பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம டோக்கி சானு ஜானு மூணு பேரும் சேர்ந்து மைதா மாவை க்ளே மாதிரி வச்சு நிறைய பொம்மை செஞ்சிருக்காங்க. அது எல்லாமே இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரெட் கேபேஜ், அதுக்கு அப்புறம் பஜ்ஜி மிளகா, ஸ்வீட் கார்ன் and அதோட முட்டை சேர்த்து தான் நம்ம பண்ண போறோம் டிஃபரண்டா. ரெட் கேபேஜ் கம்மியாக கிடச்சிச்சு, அதனால் மட்டும்தான் வாங்கினேன். மேபி சீசனல் நினைக்கிறேன். சில்லிக்கு பதிலாக நான் வந்துட்டு இந்த பஜ்ஜி மிளகாவை போடுறேன். சைட்லேயே வந்துட்டு சானுஜான்லாம் வந்திருக்கிறதுனால பூரி பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட் நான் கேபேஜ் அண்ட் குடமிளகாவை நல்லா வதக்கிக்கிறேன், அதாவது குக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு 2 முட்டையை போட்டு உடச்சிட்டு எக்ஸ் கிரம்பிள் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்னையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு ரைஸ் போட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறமா சால்ட்டு, பெப்பரு, ஹர்ப் பவுடர் இதெல்லாமே போட்டு ஜஸ்ட் நல்லா கலரி விட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். மார்னிங் வந்துட்டு பூரிக்கு ஹிஷ்டூன் பண்ணியிருந்தேன், கேரளாவோடது. இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள். மரவள்ளி கிழங்கு, கோகோனட் மில்க்கு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி, இவ்வளோ தாங்க. இந்த வாரத்துக்கு நம்ம வாங்கின வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். சக்கரவள்ளி கிழங்கு, வெண்டைக்காய், பாவக்காய், கேரட், கேப்சிகம், இஞ்சி, பச்சை மிளகா, பீர்க்கங்காய், சொரக்காய், குக்கும்பர், அதுக்கப்புறம் ப்ராக்கோலி, முருங்கைக்காய் அண்ட் ரெட் கேபேஜ். ப்ராக்கோலி ரொம்ப விலை கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அவரைக்காய், பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய், முள்ளங்கி, பீட்ரூட், அதுக்கப்புறம் தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அதுக்கப்புறம் மெயின் வெங்காயம். இது எல்லாமே தான் நான் இந்த வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸாக வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டில் 3 பேருக்கு நான் இது வாங்கியிருக்கேன். ரைஸை விட வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணுன்ற ஒரே கான்செப்டுக்காக தான் இவ்வளோ வாங்கியிருக்கேன். இப்போ வாங்க ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்த்துடலாம். மேங்கோ ஃப்ரூட், அதுக்கப்புறம் ரெட் பனானா, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், டோக்கியோட ஃபேவரட் வாட்டர்மெலான் அண்ட் பப்பாயா, கோவா, அதுக்கப்புறம் சீசனல் ஃப்ரூட் மஸ்மெலான், டோக்கிக்காக ஃபிக்கு, அதுக்கப்புறம் ஆரஞ்ச், ஆம்லா மஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கும். இவ்வளோ தாங்க இந்த வாரத்துக்கான ஃப்ரூட்ஸ். ఫస్ట్ బుట్నోళ్ళకి ఎక్కువ, సెకండ్ బుట్నోళ్ళకి ఎక్కువ, థర్డ్ బుట్నోళ్ళకి ஜானு, நீ என்ன பண்ற? டோக்கி, நீ என்ன பண்ற? சானு, ஓகே. எங்க டோக்கியோட ஃபிஷ் காணோம்? அதுவா ஃபிஷ்? அதுவா ஃபிஷ்? சரி, என்னடா பண்ற நீ? rabbit. ஓகே, நல்லா இருக்கே.
சானு நீயே அழகா இருக்கே. bird. பேர்ட் பண்றியா? ஃபிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேர்டா? ஓகே. அழகா பிங்க் கலர்ல இருக்கு ஃபிஷ், சூப்பரா. நீ என்ன பண்ற டோக்கி? Snowy பண்றேன். ஸ்னோய் பண்ணிட்டியா? எங்க ஸ்னோய் காமிச்சுதா? இதுவா? சூப்பரா இருக்கே. உன்னோட ஸ்னோயும் சூப்பரா இருக்கு. சூப்பர். இருக்குதா? Wow. என்ன சின்னம்மா அது? இது ட்ரீமா? ட்ரீயா? நிக்கு மதியத்துல ட்ரீ. ஐயோ ட்ரீ மின்னுச்சு. நீங்க பாத்து. ஓகே சில்லா. ஃப்ளவர் பாரு. ஃபிஷ் பாரு, ஸ்னோவி பாரு, கேட் பாரு. இது டாகி டோக்கி. இப்போ நம்ம பீச்சுக்கு போகிறோம். எந்த பீச் அப்படின்றது போகும்போது பார்த்துக்கலாம், எல்லாமே லைனாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ டோக்கிக்கு 3 லாங்குவேஜ் தெரியும், மலையாளம், தெலுங்கு அண்ட் தமிழ். தெலுங்கு நல்லாவே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டா. ஸோ நிக்கியோட மதர் டங் அண்ட் என்னோடது அண்ட் காமனாக நம்ம சென்னையில் இருக்கிறதுனால தமிழ். இந்த 3 லாங்குவேஜுமே அவளுக்கு இப்போ நல்லாவே வருது. அண்ட் அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்கூலுக்கு போனால் அஃப்கோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு இங்கிலீஷும் வந்துடும். ஸோ அவளுக்கு 4 வயசில் 4 லாங்குவேஜ் தெரிய வரும். சூப்பராக இருக்குல்ல கேட்கவே. இன்னும் நிறைய லாங்குவேஜ் அவளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. டோக்கி உனக்கு பிடிக்கும்ல, அப்புறம் என்ன? நிக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் 4 பேரும் உள்ளே போயிருந்தோம். 3 பேரையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனாலே கொஞ்சம் நல்லா தள்ளி இருந்தோம் ஒரு சேஃப்காக. அண்டு நாங்கள் நிற்கிற இடத்துல வந்துட்டு அதிகமாக வரல ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சேஃப்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு தள்ளியே நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் போனது சன்செட் டைம் அப்படின்றதுனால அது அழகாக இருந்துச்சு வியூ பார்க்குறதுக்கே. வெயில் அண்ட் அந்த ஒரு ஈவினிங் டைம், அதாவது இருட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சீன் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நாங்கள் இருக்கிறது திருவான்மையூர் பீச். ஆனால் ஈவினிங் ஆனால் நல்ல கூட்டம் இருக்குது. ஆனால் பார்க்கிங்க்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் தான் இருந்துச்சு. இந்த தடவை டோக்கி வந்துட்டு ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணா. தண்ணியில் நனைஞ்சதுக்கப்புறமா 3 பேரும் போயிட்டு கொஞ்சம் நேரம் மண் வீடு இதெல்லாம் கட்டி விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் டோக்கியில் இந்த மாதிரி பப்ளிக் மண்ணில் விடுறோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. என்னன்னா இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிஸ்க் எடுத்துட்டோம். ஓகே,
எங்க வந்திருக்கோம்டா? அச்சா ஆபீஸ். ஓகேவா உனக்கு? அச்சா ஆபீஸ்ல என்ன பண்ண போற? வேலை பார்க்க போறேன். அண்ட் தென் நிக்கியோட ஆஃபீஸ்க்கு கொரியர் வந்துருந்துச்சு. அதை போயிட்டு பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போகிற வழியிலே வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆக்சுவலி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் லைக் பண்ணி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் மூலியமாக தெரிவிச்சுட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.